श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते आदिवंश षठकोपेतीन्द्र महादेशिकाय नमः। वेदांत देशिक इतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसारम् अनवद्य गुणं बुधाक्रियं नारायणार्थ इति सूर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। சுவாமி தேசிகன் திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான டிரான்ஸ்கிரியேஷன்கிற மாதிரி அவர் ஆபாதச்சூடம் அனுபோய ஹரிம்சயானம்னு திருப்பாணாழ்வார் தனியன். அதுபடி திருவடியிலிருந்து திருமுடி வரை ஸ்ரீ ரங்கநாதனை அனுபவிச்ச ஆழ்வார் மாதிரியே அதே வரிசையில் இவர் அழகா வரிசையாக சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பகவத் தியான சோபானம் என்ற ஒரு அழகான 29 ஸ்தோத்திரங்களில் ஒரு ரத்னமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அவர் சொன்னது எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லும் பொழுது 12வது பத்தியம் பலஸ்ருதி ஸ்ரீ பகவத் தியான சோபானம். ரங்காஸ்தானே ரசிக மகிதே ரஞ்சிதாசேஷ சித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷேன கிளிப்தம் அக்லேஷேன பிரணீததியா மாருருக்ஷோரவஸ்தாம் பக்திம் காடாம் திசது பகவத் தியான சோபானம் ஏதத் என்று ஸ்ரீ பகவத் தியான சோபான ஸ்தோத்திரத்தை தலை கட்டி 11வது பத்தியத்தில் கடைசி பத்தியத்துக்கு முதல் பத்தியத்தில் காந்தோதாரைஹி அயமிக புஜைஹி கங்கண ஜாக்கிணாங்கைஹி லக்ஷ்மீதாம்னஹ பிருதுல பரிகைஹி லக்ஷிதாபீதி ஹேதிஹி அக்ரே கிஞ்சித். இது எல்லாரும் குறிப்பிட்டு கேட்கணும். அக்ரே கிஞ்சித் ஸ்ரீ ரங்கநாதனுடைய உற்சவ மூர்த்தியை பற்றி சொல்றாரு. இப்போ முன்னாடி கொஞ்சங்கிற அக்ரே கிஞ்சித்து, கிஞ்சித்து முன்னாடி, அக்ரே முன்னாடி. புஜகசயனஹ அனந்தாழ்வான் மேலே திருப்பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன். அக்ரே கிஞ்சித் புஜகசயனஹ, புஜகன்னு தெரியும் ஆதிசேஷன், சயனஹ படுத்து கொண்டிருப்பவர். புஜகசயனஹ யார் அது அப்படின்னு கேட்டா பெரிய பெருமாள் தான். நம்பெருமாள் சுவாத்மனைவாத்மனஹா சன். அவர் எங்க இருக்காருன்னா மத்தியரங்கம், ஸ்ரீரங்கத்துக்கு நடுவில் இருக்கார். மமச்ச ஹிருதயே, என்னுடைய இதயத்திலும் இருக்கார். மமச்ச ஹிருதயே வர்த்ததே சாவரோதகா. சயனித்துக் கொண்டிருக்கின்ற சயன திருக்கோலத்தில் இருக்கிற எம்பெருமான் பெரிய பெருமாள் உற்சவ விக்கிரகமாக நம்பெருமானோடு வீற்றிருக்கும் பொழுது உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கிறார். அதை அழகா சொன்னார். அதனால வர்த்ததே சாவரோதாகான்னு இந்த 11வது பத்தியத்தில் ஸ்ரீ பகவத் தியான சோபானத்தை முடித்தார். அதனால அந்த வேதாந்த தேசிகனுடைய திருவாக்கை ஒட்டி நாம் எப்பொழுதுமே இதுவரையும் நாம் கேட்டதில்லை. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க. ஆதிசேஷனை பற்றி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. கருடனை பற்றி சுவாமி தேசிகனே கருட பஞ்சாசத்துன்னு 52 பத்தியம். கருட தண்டகம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. இல்லை நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தலாய கருத்மதேன்னு ஆரம்பித்து ஒரு 108 எழுத்துக்களில் அக்ஷரங்களில் கருட தண்டகம் சாதிச்சிருக்கார். அதனால் அடியனுக்கு ஆதிசேஷனை பற்றி எழுதணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை பற்றி அறையலுற்றேன்னு நான் கம்பன். அது மாதிரி ஆதிசேஷ விம்சதி ஸ்தோத்திரம், ஆதிசேஷ விம்சதிஹி என்ற ஒரு ஆதிசேஷன் 20 அப்படின்னு எழுத பெருமாள்கிட்ட அனுகிரகம் கேட்டேன், ஆச்சாரியன் அனுகிரகம். சுவாமி இங்கே டாக்டர் கே சீனிவாசன்னு NIT இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் வேதம் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய உதவியினாலும் அவருடைய நல்ல எண்ணத்தினாலும் என் கூட என்னுடைய திரு மகள்
அப்படின்னு சொல்லணும். தற்புத்திரி அதனால் மதுரதா வினோத் கண்ணன் என்ற பொண்ணும் சேர்ந்து அவள் திருப்பி சொல்லுவா. இந்த திருப்பி சொல்லும் பொழுது நீங்கள்லாம் அதை திருப்பி சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். முதல்ல அவளுக்கு பதம் பதமாக பிரித்து திருப்பி சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை நான் முழுக்க 2 வரியை சேர்த்து சொல்லிடுவோம். அதனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஆதிசேஷனுடைய பிரபாவங்கள் எண்ணிலடங்கா. அதனால் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சேவத்தில் சொன்ன மாதிரி முக்கியமாக ஆதிசேஷனை பற்றி சொன்னார் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில். எப்படின்னு கேட்டால் பாதுகையினுடைய பெருமையை சொல்வதற்கு 1000 திருநாவுடைய ஆதிசேஷனாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி தேசிகன். அதுதான் இங்கே. அதனால நிசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாத் சப்தார்ணவி எதி சமேத்திய மஷீபவித்ரி வக்தா சகஸ்திரவதனஹா புருஷஸ்வயம் சேத்து வக்தா சகஸ்திரவதனஹா புருஷஸ்வயம் சேத்து. அதில் பொடி வச்சு பேசுகிறார் சுவாமி தேசிகன். அது பெருமாளே தன்னுடைய பெருமையை சொல்ல முடியாது. அதே மாதிரி அளவில்லாதது பெருமை. அதனால் நகி சர்வஹா சர்வஜகான்னு வேடிக்கையாக சொல்வா. யாருக்குமே ஒன்றுமே எல்லாமே தெரியாது. பெருமாளும் கூட அவருடைய பெருமையினுடைய அளவு தெரியாதுன்னு சொல்லுவா. அது கூறத்தாழ்வான் தன்னுடைய பஞ்சஸ்தவத்தில் ஸ்ரீஸ்தவத்தில் சொன்னார். ஸ்வமகிமாவதியும் ந ஜானாத்தின்னு சொன்னார். தனக்கு தெரியாது, தாயாருக்கும் தெரியாது பெருமாளுடைய பெருமை அப்படின்னு, அளவு தெரியாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அது வேடிக்கையாக சொன்னதுக்கு மாதிரி இங்கே ஆதிசேஷனுடைய பெருமை சகஸ்திரவதனஹா. பெருமாளாக இருந்தாலும் சரி, சகஸ்திர சீருஷா புருஷான் புருஷ மாதிரி 1000 தலைகள் இருந்தாலும் 1000 நாவு இருந்தாலும் தன் பெருமையை தானே சொல்லிக்கொள்ள முடியல. ஆதிசேஷனாலும் முடியல. சகஸ்திரவதனா புருஷஸ்வயம் சேத்து லிக்கேதரங்கபதி பாதுகையோ பிரபாவகான்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதை ஒட்டி இப்போ அடியேன் திருச்சித்திரக்கூடம் நைத்ரோ மாடபூஷி சம்ஸ்கிருத பேராசிரியர் சாஸ்திர சூடாமணி திருநாராயணன் என்ற அடியேன் இயற்றிய இந்த ஸ்தோத்திரத்தை இவா இப்போ சொல்லுவா ஒரு பதமாக. அதனால் இந்த சுலபமான சம்ஸ்கிருதம் தான் இங்கே இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அர்த்தமும் புரியும். இருந்தாலும் கடைசியில் ஆழ்வாருடைய பாசுரத்தோடு இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறோம். இப்போ திருப்பி சொல்லணும். கத்ரு காஷ்யப தம்பத்யோஹோ கத்ரு காஷ்யப தம்பத்யோஹோ கத்ரு காஷ்யப தம்பத்யோஹோ தனயஹ 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 சிவபூஷணம் 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 சஹா சேஷஹ சஹா சேஷஹ சஹா சேஷஹ கருடப்ராதா 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 வாசுகேஹே 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 சோதராயதே சோதராயதே சோதராயதே. அடியேன் முழுக்க சொல்றாங்க. கத்ருகாஷ்யப தம்பத்யோஸ்தனய சிவபூஷணம் சசேஷோ கருடப்ராதா வாசுகே சோதராயதே. இரண்டாவது வியூக ரூபே யூக ரூபே யூக ரூபே சயானாய 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 க்ஷீரசாகர சய்யா க்ஷீரசாகர சய்யா க்ஷீரசாகர சய்யா சஹா 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 அந்தர்யாமி 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 சயானஸ்ய 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 சர்ப்பாணாம் 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 ஈஸ்வரः மணிः ஈஸ்வரः மணிः ஈஸ்வரः மணிः வியூகரூபே சயானாய க்ஷீரசாகர சய்யாசः அந்தர்யாமி சயானஸ்ய சர்ப்பாணாம் ஈஸ்வரோ மணிः. மூன்றாவது பயோதேஹே 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 மதனாய ச மதனாய ச மதனாய ச கமடேன 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 த்ருத அச்சலே த்ருத அச்சலே த்ருத அச்சலே ஆதிசேஷஸ்ய 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 சாமர்த்தியம் 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 பூமேः பூமேஹே பூமேஹே தாரண 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 பாட்டவம் 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 பயோதேர்மதனாய ச கமடேன திருதாச்சலே.
ஆதிசேஷஸ்ய சாமர்த்தியம் பூமேர்தாரண பாட்டவம். திருப்பார்கடலை கடைய ஆமை வடிவில் எழுந்தருளி மந்தரமலையை தாங்கிய பொழுது ஆதிசேஷனது திறமையை பூமித்தாயை மென்மையாக தாங்கியது. When the Mandara mountain was held by the Lord in the form of tortoise for churning the Milky Ocean, Adishesha's skill was to bear the earth lightly and softly. நான்காவது விஷ்ணு போதஸ்ய சேஷஹ அபி போதபாத்ரி भवेत् नूनं माधवस्य सरोज अंघ्रि लालनं शेष मार्दवं विष्णुपोतस्य शेषोऽपि पोतपात्री भवेन्नूनं माधवस्य सरोजाङ्घ्रि லாலனம் சேஷமார்தவம். ஐந்தாவது மாலோலாய நிசும்மாய பணி சார்தூல கிருத்யம் யத் உத்தமம் ச ஆதபத்ரம் தத் ச சேஞ்சுலக்ஷ்மி கிருபாளுனா. செஞ்சுலக்ஷ்மின்னு சொல்ற வழக்கம், சம்ஸ்கிருதத்தில் அது சேஞ்சுலக்ஷ்மின்னு ஆயிடும். அரவங்களில் சிறந்தவனின் கடமை செஞ்சுலக்ஷ்மி கருணாகரனுக்கு சிறந்த கொற்றக்குடையானதுதான். The best duty of the head of serpents was to become the best umbrella to Chenjulakshmi's benefactor, to ward off the heat of fury. ஆறாவது அநாதி அந்தம் மகாவிஷ்ணோः ஆதிசேஷः துகூலபः उपधान सुखम दत्वा कैंकर्याणि करोति सः अनाद्यन्त महाविष्णोरादिशेषो दुकूलभः उपधान सुखम दत्वा कैंकर्याणि करोति सः. ஏழாவது யச்சன் அல்லது கச்சன் சத்ரேண சென்றால் குடையாம் ரூபேண சாயயா ஆதபவாரணம் பூத்வா ஆசந்தः இருந்தால் சிங்காதனமாம் மிருக இந்திரஸ்ய அஷ்டதிக்கு பாலகேஷு அயம் கச்சன் சத்ரேண ரூபேண சாயயா தபவாரணம் பூத்வா சந்தோ மிருகேந்திரஸ்ய அஷ்டதிக்பாலகேஷ்வயம். எட்டாவது சேவாயாம் தல்லஜஹ शेषः अप्रशंसित नायकः रंगनाथस्य रामस्य तिष्ठतः दारुपादुका सेवायां तल्लजशेष अप्रशंसित नायकः रंगनाथस्य रामस्य तिष्ठतो दारुपादुका. ஒன்பதாவது फणि इन्द्रः
फणि इन्द्रः फणि इन्द्रः सन् व्रजं नेतुं नेतुं जायमाने जनार्दने जायमाने जनार्दने यमुनां तरितुं यमुनां तरितुं वृष्टिरक्षां कृत्वा वृष्टिरक्षां कृत्वा शिशोः शुभं शिशोः शुभं फणीन्द्रः सन् व्रजं नेतुं जायमाने जनार्दने यमुनां तरितुं वृष्टिरक्षां कृत्वा शिशोः शुभं. 10வது पद्यम. फणि भर्ता मणेः दीपः भोगी सह चारुमूर्तये लक्ष्मीभूम्योः दयापात्रं नीलादेवी सुवर्धकः फणिभर्ता मणेर्दीपो भोगी स चारुमूर्तये लक्ष्मीभूम्योर्दयापात्रं नीलादेवी सुवर्धकः. 11வது फणामण्डल सागस्रं दीप ज्योति प्रकाशकं विष फूत्कार धूमः हि विनाशाय च दुष्कृताम् फणामण्डल सागस्रं दीपज्योति प्रकाशकं विषफूत्कार धूमो हि विनाशाय च दुष्कृताम्. 12வது निःशेषं शेषभावेन रूपं रामाय लक्ष्मणः अग्रजेन बलेन अयं रोहिणीपुत्र जन्मना निःशेषं मुழுக்க சொல்றேன். निःशेषं शेषभावेन रूपं रामाय लक्ष्मणः अग्रजेन बलेनायं रोहिणीपुत्र जन्मना. 13 अनादि अंत அடியன் அடுத்தது போவோம். 13 ஸ்ரீராமானுஜயோஹோ दिव्यं भाष्यं लोक उपकारकं शब्दशास्त्रे च शेषस्य महाभाष्यं पतञ्जलेः श्रीरामानुजयोर्दिव्यं भाष्यं लोकोपकारकं शब्दशास्त्रे च शेषस्य महाभाष्यं पतञ्जलेः. 14வது पन्नगे शयनं कुर्वन् वाहनं पक्षिराजं उभयोः वैरिभावं सह शमयन् निद्रया आहृतः पन्नगे शयनं कुर्वन् वाहनं पक्षिराजम् उभयोर्वैरिभावं स शमयन् निद्रयाहृतः. அடுத்தது सामगानं निशम्य असौ समाधानं
समाधानं प्रतीच्छन् यः प्रतीच्छन् यः शेषसेवा मनुष्याणां शेषसेवा अनिवार्या इति अनिवार्या इति निश्चितः निश्चितः सामगानं निशम्यासौ समाधानं प्रतीच्छन्यः शेषसेवा मनुष्याणाम् अनिवार्येति निश्चितः அடுத்தது நித்திய சூரிஷு नित्यसूरिषु विशिष्टः विशिष्टः प्रथमः दास्य वृत्तिषु दास्यवृत्तिषु अवतारेषु साहाय्यं कुर्वन् आचार्याणाम् अनुत्तमः नित्यसूरिषु विशिष्टः प्रथमो दास्य वृत्तिषु अवतारेषु साहाय्यं कुर्वन् आचार्याणाम् अनुत्तमः அடுத்தது சப்தபிஹி வா சகஸ்ரைஹி வா த்ரிபிஹி வா பஞ்சபிஹி வா ஃபணீது असौ ग्रहाणां धारकः दासः परमात्मा सुरक्षकः सप्तभिर्वा सहस्रैर्वा त्रिभिर्वा पञ्चभिर्वा फणीत्वसौ ग्रहाणां धारको दासः परमात्मा सुरक्षकः அடுத்தது ஆதிசேஷ பரம் நான अनन्तः सेवापरः ध्रुवम् आदिशेषस्य भक्तानां अनन्तः परिचारकः आदिशेषपरं नामानन्तः सेवापरो ध्रुवम् आदिशेषस्य भक्तानाम् अनन्तः परिचारकः शेषभूतः जनः अयं हि कृत्वा धन्यः कृत अर्थतः प्रशंसां शेषिणः शेषं शेषिणः शेषं तच्छेषत्वे स्थिरं धियम् शेषभूतो जनोऽयं हि कृत्वा धन्यः कृतार्थतः प्रशंसां शेषिणः शेषं तच्छेषत्वे स्थिरं धियम् आदिशेषं नमस्कृत्य अयं विश्वक्सेनञ्च रक्षकं रङ्गसेवापरः भूयः महालक्ष्मी प्रपत्तितः அடுத்தது முன்னாடி சேர்த்து சேவிக்கிறோம் ஆதிசேஷம் நமஸ்கிருத்யாயம் விஸ்வக்சேனஞ்ச ரக்ஷகம் ரங்கசேவா பரோ பூயோ மகாலட்சுமி பிரபத்திதः அடுத்தது ஃபணி பர்யங்க ராசிக்யம் यस्य प्रणम्य तं प्रभुं आदिशेषः
आदिशेष स्तुतिः दत्ता स्तुतिः दत्ता स्तुतिः दत्ता रङ्गनायिकया रङ्गनायिकया आदृता आदृता फणिपर्यङ्करासिक्यं यस्य प्रणम्यतं प्रभुम् आदिशेषस्तुतिर्दत्ता रङ्गनायिकयादृता திருநாராயணேன इदम् अपूर्वम् स्तोत्रलेखनम् यः पठेत् श्रद्धयातु इदम् सः साम्राज्यम् अवाप्नुयात् फलश्रुतिये ரெண்டு தடவை சேவிக்கிறோம் திருநாராயணேனேதம் அபூர்வம் ஸ்தோத்திரலேखनम् यः पठेत् श्रद्धया त्वेदं तसाम्राज्यम् अवाप्नुयात् திருநாராயணேனேதம் அபூர்வம் ஸ்தோத்திரலேखनम् यः पठेत् श्रद्धया त्वेदं तसाम्राज्यम् अवाप्नुयात् आदिशेषविंशतिः संपूर्णा धन्योस्मि डॉक्टर के श्रीनिवासन स्वामिக்கும் மதுரதா வினோத் கண்ணனுக்கும் நன்றி. சுவாமி நம்மாழ்வார் பாசுரம் மாதிரி இங்கே பொய்கையாழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி பாசுரத்தில் நாம் சேவிக்கிறோம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடவுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று இங்கே சில சம்ஸ்கிருத பதங்களை சென்றால் கச்சன்னு, குடையாம் சத்ரேன, இருந்தால் சிங்காதனமாம் மிருகேந்திரஸ்ய ஆசந்தः, சையாசனம் திஷ்டதः, நின்றால் மரவடியாம் தாருபாதுகா, அதனாலே நீழ்கடலுள் க்ஷீரசாகர போதபாத்ரி என்றும் புனையாம் மணேஹே தீபகா மணிவிளக்காம் சேஷசையா மார்தவம் பூம்பட்டாம் ஷையா புல்குமணையாம் மாதவஸ்ய திருமார்க்கு ஆதிசேஷா அரவு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. திராவிட வேத சாகராய நமः. பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. அஸ்மத்குருभ्यो நமः. क्षमार्होऽयं यदि दोषाः सन्ति. धन्यवादः.